கர்த்தர் நல்லவர். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 16 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். மைக்கில் யாராவது வாசிக்கிறீங்களா? அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் நான் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில பேசும்படி இன்னொரு செய்தி தான் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருந்தேன். ஆனால் டிராவல் பண்ணி வந்து கொண்டிருந்த போது இந்த வேத பகுதியை ஆவியானவர் தியானிக்க வைத்து கொண்டே இருந்தார். இதிலிருந்து ஆவியானவர் பேசும்படி ஏவினபடியினாலே இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அநேகர் அவரிடத்தில் வந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இங்கே ஒரு வாலிபன், ஒரு சகோதரன் இயேசுவினிடத்தில் வருகிறான். மார்க்கு சுவிசேஷம் 10:17 இதே சம்பவம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஓடி வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவினிடத்தில் எப்படி வந்தானா? ஓடி வருகிறான். பொதுவாகவே நம்ம ஒருத்தங்க கிட்ட ஓடி போறோம்னால எதுக்கு ஓடி போவோம்? நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன் உங்ககிட்ட, எதுக்கு ஓடி போவோம்? நம்ம உதவிக்காக நடந்து போகலாம். ஆனா ஓடி போறோம்னா நமக்கு அது அந்த உதவி மிக மிக அவசியம். ஆமே. எதற்காக ஓடி வருகிறோம்? எதற்காக இயேசுவினிடத்தில் வருகிறோம்? இவன் எதற்காக வருகிறான் என்றால் நித்திய ஜீவனுக்காக வருகிறான். இந்த வேத பகுதி எல்லாரும் வாசிக்க கேட்டிருப்பீங்க, நீங்களும் பல முறை வாசித்திருப்பீர்கள், நிறைய செய்திகள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாலையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேச விரும்புகிறார். முதல்ல ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான், எதற்காக அவரிடத்தில் வருகிறோம்? அவரிடத்தில் நாம் வந்ததனுடைய நோக்கம் என்ன? எதற்காக? கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்திலே வருகிறாள், சத்தமிட்டு கூப்பிடுகிறாள். இயேசு மறு உத்தரம் ஒன்றும் சொல்லாமல் புறப்பட்டு போயிட்டே இருக்கிறார், ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறார். எதுக்காக தெரியுமா? தன் மகளுக்கு சுகம் வேண்டும் என்பதற்காக வந்தாள். சுகம் கிடைத்து விட்டது, போய்விட்டாள். யவிரு என்கிற ஜெபாலய தலைவன் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறான். எதற்காக தெரியுமா? தன் 12 வயது மகளுக்கு சுகம் வேண்டும் என்பதற்காக. வேற எந்த காரியத்தையும் கேட்கவில்லை. இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். அவன் நினைத்தது போலவே மகளுக்கு ஆரோக்கியம், சுகம் கிடைக்கிறது. அதன் பிறகு இயேசுவை அனுப்பி விடுகிறான். ஆண்டவரே, நீங்க இங்கேயே இருக்கணும். அவன் கேட்கல. ஏன்னா அவனுடைய நோக்கம் எதுவோ அது நிறைவேறிவிட்டது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் தொட்டு சுகமாவேன் என்று சொல்லி அவ்வளவு ஜனக்கூட்டத்தின் நடுவிலே அவன் புறப்பட்டு வருகிறான். எத்தனை பேர் வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அவரை நெருக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, அவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது
எத்தனை பேர் திட்டி இருப்பாங்க, எத்தனை பேர் பின்னாடி போமா பின்னாடி போமா என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி 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 அத்தனை திட்டுகள் எல்லா அவமானத்தையும் தாண்டி போய் தொட்டதும் சுகம் கிடைக்குது. சுகம் கிடைச்சதும் நம்ம என்ன பண்ணாங்க தெரியுமா? நேராக பின்னாடி போகிறாங்க. இயேசு நின்று திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்டதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது அவள் முன்பாக வந்து அப்படின்றது. அப்போ சுகம் கிடைச்சதும் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாலை வேளையில் நம்ம எல்லாருமே அவரை தேடுகிறவர்கள், ஏதோ ஒரு காரியத்துக்காக அவரை தேடுகிறவர்கள். எதற்காக இயேசுவை தேடுகிறோம்? எனக்கு இயேசு எதற்காக தேவை? இந்த கேள்வியோடு நான் இந்த செய்தியை ஆரம்பிக்க விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தது அற்புதம் செய்வதற்காக அல்ல. அற்புதம் செய்வதற்காக இயேசு இந்த பூமியில வர வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த பூமியில இயேசு வந்ததினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்னையும் உங்களையும் பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக. எனவேதான் கப்பர்நகூமிலே ஒரு வீட்டிலே இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது திரளான ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது 4 வாலிபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலே இருக்கும்போதே கட்டிலே அப்படி தூக்கிட்டு வராங்க. உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை. வீட்டு கூரையை பிரிக்கிறாங்க, கட்டில் இறக்கி வைக்கிறாங்க. இயேசு சுகம், உனக்கு சுகம் உண்டாவதாக, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட இப்படி சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த இடத்துல இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறார். இது சொன்னதும் அங்க சலசலப்பு உண்டாகிறது. எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இவர் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறார், தேவன் தானே பாவத்தை மன்னிக்கிறவர், இவரையே மன்னிக்கிறார். இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இயேசு ஒரு கேள்வி கேட்பார். எது எளிது அப்படின்னு கேட்பார். எது எளிது? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எது எளிது? இந்த கேள்வியை நான் இப்ப உங்க முன்னாடி வைக்கிறேன். எது எளிது? ஆமென். எது இல்லை? அந்த கொஸ்டின் இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். எதை நம்ம பெருசா பார்ப்போம்? இப்ப 2 பேர் சர்ச்சில் சாட்சி சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரின் பாவங்களை எல்லாம் மன்னித்தார் இப்படின்னு ஒரு ஆள் சாட்சி சொல்றாங்க. இந்த சாட்சியை நம்ம ரொம்ப விரும்பி கேட்போமா? இல்லை இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நான் பிறந்ததிலிருந்தே படுக்கையில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்து என்னை எழும்பி நடக்க பண்ணினார். பாத்தீங்களா? ஆமீன் சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமென். சரி, நம்ம எதை ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்கணுமோ அதை குறித்த பார்வையை நம்ம குறைச்சிட்டோம். இப்ப அடுத்து சொல்ற பாருங்க, ஆண்டவருக்கு எதுங்க எளிது? எந்த அற்புதத்தையாவது இயேசு கிறிஸ்து ரிஸ்க் எடுத்து பண்ணாராம்? 5 அப்பத்தை 5000க்கு அதிகமான பேருக்கு கொடுத்தார்ல, என்ன பண்ணார்? சிம்பிள் அதை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார், பிட்டா கொடுத்தார். அந்த அற்புதம் செய்ய இயேசு கிறிஸ்து ரொம்ப கஷ்டப்பட்டாரா? இல்லை. 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்குள் இருந்ததல்லவா? அவனுக்கு அற்புதம் செய்ய இயேசு கிறிஸ்து 6000 முறை அப்பாலே போ அப்பாலே போ அப்பாலே போ சொல்லிட்டா இருந்தார். ஒரே வார்த்தை. அது அவருக்கு கடினமா இருந்துச்சு அந்த அற்புதம் செய்ய? இல்லை. மரித்து 4 நாள் கழித்து இயேசு லாசரு வீட்டுக்கு போறார். அப்ப 4 நாள் கழித்து வந்தவர் அட்லீஸ்ட் ஒரு 4 நாளாவது உபவாச ஜெபம் போட்டிருக்கணும். போட்டாரா? இல்ல. லாசருவே வெளியே வானார். அப்ப அது அவருக்கு கடினமா? வேற என்ன அற்புதம் சொல்லுங்க? தண்ணீரை, ஒரு திராட்சை ரசத்தை உருவாக்குறது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கே செட் பண்ணி வச்சிருவாங்க. செட் பண்ணி வச்சு அதனாலதான் அது சுவை உள்ளது. இயேசு வந்தார், கற்சாடியை உள்ள கொண்டு வா. யாரும் பயன்படுத்த விரும்பாத பாத்திரங்களை தான் அவர் பயன்படுத்துவார்.
ஆமென். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆமென். யாருக்கும் வேண்டாதவங்க அவருக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எவ்வளவு நல்லவர். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். தண்ணீரை நிரப்புங்கன்னா தண்ணீரை கொண்டு கொடுங்க அப்படிங்கிறார். அதுவும் ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு பார்த்தீங்களா? வேலைக்காரங்கள்ட்ட. பொதுவாகவே பாருங்க, யார் கொஸ்டின் கேட்காம கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். ஆமாம். அங்கே இருக்கிற கண்காணியை கூப்பிட்டு இந்த தண்ணீரை நிரப்பு, நான் என் தண்ணீரை நிரப்பணும் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த நம்ம செய்கிறதெல்லாம், அதாவது ஆண்டவர் சொல்லி ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா மற்றவங்க பார்வைக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? பைத்தியமாக தான் இருக்கும். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் யார் பார்வைக்கு பைத்தியமாக இருக்கிறதோ அவங்க பைத்தியம் ஆயிடுவாங்க. இதுதான் என் ஆண்டவருடைய. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் அந்த நெகேமியா திராட்சரசம் பரிமாறுறவன் அலங்கம் கட்டும் போது சன்பலாத்து தொபியாவுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பைத்தியக்கார செயல் மாதிரி இருந்துச்சு. ஆனா கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு பைத்தியம் ஆயிட்டானுங்க. வேதம் சொல்லுகிறது சத்துருக்கள் முனையற்று போனார்கள் என்று. இதுதான் என் ஆண்டவருடைய செயல். அவர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படி என்றால் அற்புதம் செய்ய ஆண்டவர் எந்த ரிஸ்க்கும் எடுக்கல. ஆனால் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க வேதம் சொல்லுகிறது அவர் அந்த கேடு அடைந்தார் என்று. ஹல்லேலூயா. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அந்த ஜீவன் என்ன? ஜீவன் உண்டாயிருக்கவும். ஜீவன் உண்டாயிருக்கணும்னா எதுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும்? செத்து போனது. சாவு எப்போ வந்துச்சு? இதை புசிக்கிற நாளில் ஆதாம் ஏவாள் புசிச்சாங்க. செத்தாங்களா சாகலையா? புசிச்சதும் செத்தாங்களா சாகலையா? நீங்க பிரசங்கம் சொல்ல வேண்டாம், நீங்க உள்ளதை அப்படியே சொல்லுங்க. அப்ப ஏன் ஆண்டவர் சொன்னார் இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாயின்னு? ஒரு உண்மையான மரணம் என்ன தெரியுமாங்க? தேவனுக்கு மனுஷன் இடையே இருக்கிற உறவு இருக்குல்ல, அது கட்டாகிறது. இந்த உறவு கட்டாயிட்டு இளையகுமாரன் திரும்பி வந்த போது தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன? இவனோ மரித்தான், இவனோ மரித்தான். எப்பொழுது? அதனாலதான் ஏதேனுக்குள்ளே ஆதாம் இருந்தும் கர்த்தர் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? அதன் பிறகு எத்தனை பரிசுத்தவான்கள் வந்தார்கள் தெரியுமா? நோவா வந்தாரு, ஆபிரகாம் வந்தாங்க, ஈசாக்கு வந்தாங்க, யாக்கு. இவங்க எல்லாம் தங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை புதுப்பித்தார்களே தவிர இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு பிரிட்ஜா நிக்க முடியல. ஆனா இயேசு இந்த பூமியில வந்து ஜீவன் உண்டாயிருக்கவும். ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? யாரோ எங்கேயோ கிடந்த என்னை அவர் மீட்டு, இயேசு யாரை அப்பான்னு அழைக்கிறாரோ அவரை நானும் அப்பா என்று அழைக்கத்தக்க. இதற்காக இது சிம்பிளா நடக்கல. கிரேஸ் இஸ் ஃப்ரீ பட் நாட் சீப். இந்த கிரேஸ் ஏன் ஃப்ரீயா வச்சிருக்கிறார்னா, இதற்கு ஒரு கிரயம் வைத்தால் அதை கொடுக்கத்தக்க திராணி எந்த வல்லமைக்கோ எந்த மனிதனுக்கோ கிடையாது. எனவே தான் பிதாவாகிய தேவன் ஒரு தூதனை கூட அனுப்பாமல், கிரேஸ்ங்கிறது தூதனை விட பெருசு. அதனால அவர் என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய ஒரே பிறனை, நல்ல கவனிங்க, என்னை மீட்கிற விஷயத்துல கர்த்தர் ஒரு தூதனை கூட நம்பல. என்னை மீட்கிற விஷயத்துல கர்த்தர் ஒரு தூதனை கூட நம்பல. கர்த்தர் நம்பினது யாரை தெரியுமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனா. நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார்,
இதற்காகவே வந்தேன். இதற்காகவே. நாம் எதற்காக அவரிடத்தில் வருகிறோம்? அப்ப கேட்கலாம், எனக்கு ஒரு சுகம் வேணும்னு அவர்கிட்ட வரக்கூடாதா? வரணும். ஆனா சுகத்துக்காக மட்டும். எனக்கு கடன் பிரச்சனை, என் கடன் பிரச்சனை மாற நான் இயேசுவினிடத்துல வரக்கூடாது. இயேசுவினிடத்துல வராம வேற யார்கிட்ட தான் போக? இயேசுகிட்ட தான் வரணும். என் பிள்ளைக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், நான் யார்கிட்ட தான் கேட்கணும்? அப்பா எனக்கு ஏதாவது கொடுங்க, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்காக மட்டும், இப்படி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் வைத்து இயேசுவை தேடுகிற, இயேசுவினிடத்தில் வருகிற திரள் கூட்டத்தின் நடுவில் இங்கே ஒருவன் நித்திய ஜீவனுக்காக எப்படி வந்தான் தெரியுமா? ஓடி வருகிறான். என்னுடைய தேடல் எது? என்னுடைய வாஞ்சை எது? என்னுடைய ஏக்கம் எது? எதற்காக இயேசு இந்த பூமியில வந்தார்? எதற்காக இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தினார்? அதுதான் கேட்டார். எது எளிது அப்படின்னு கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், எகிப்திலிருந்து வெளியே வந்தது துதிச்சாங்களான்னு பார்த்தா இல்ல. ஆனா சிவந்த சமுத்திரத்தை கடந்ததுக்கு அப்புறம் துதிக்கிறாங்க. மீட்பை எண்ணி துதித்ததை விட அற்புதத்தை கண்டு துதித்தது தான் ஜாஸ்தி. இதனுடைய ரிசல்ட் சொல்லவா? ஒரு அற்புதத்தை வைத்து நம்ம துதிக்கிறோம் வைங்களேன், அடுத்த அற்புதம் நடக்கலைன்னா துதியும் போயிடும். அதனாலதான் இஸ்ரவேலர்கள் துதித்ததை விட முறுமுறுத்தது அதிகம். ஏன்னா அற்புதம் என்பது ஒரு கட்டத்தை கடப்பதற்கு. சிவந்த சமுத்திரத்தில் நடந்த அற்புதம் என்பது காலாகால வாழ்வதற்கு அல்ல, ஒரு சூழ்நிலையை கடப்பது. மீட்பு என்பது நித்தியம் வரையானது. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், நான் பாடும்போது என் உதடுகளும், அடுத்து நீர் மீட்டு கொண்ட ஆத்துமா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார் சொல்றவங்க கைகளை அசைச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் பாடினார்கள், அற்புதத்தை கண்டு பாடினார்கள். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார் பாடும்போது கர்த்தர் மோசையை கொண்டு இன்னொரு பாட்டு எழுதுறார். மோசே ஜனங்க காது கேட்க பாடு மோசே. என்ன ஆண்டவரை பாடணும்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த பூமியிலே மிகவும் விலையேறப்பட்டவன், விசேஷித்தவன் யார் தெரியுமாங்க? யார் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களே விலையேற பெற்றவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அறிவித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் நடந்து வருகிறார். நடந்து வரும்போது யோவான் சொல்லுகிறான், 35 முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 36வது வசனம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அப்படி அவன் சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். நல்ல கவனிங்க, 38வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, ஒரு செகண்ட் அப்படி நில்லுங்க. இப்ப கவனிச்சிங்களா? அந்த வழியா எத்தனையோ பேர் நிக்கிறாங்க. எல்லாரும் இயேசு பார்த்துட்டு போனாருன்னு இருக்கா? இல்ல. இயேசுனுடைய ஃபோக்கஸ் யார் மேல இருக்கு பாத்தீங்களா? ஃபாலோ பண்றவங்க மேல, பின்பற்றவங்க மேல. பின் செல்லுகிறதை கண்டு, கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் பார்க்கிறது. ஆனா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை பார்த்துட்டே இருக்கு. நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம ரைட்டு லெஃப்ட் பார்த்துட்டே போவோம். ஆனா ஏதாவது ஒன்று நம் கவனத்தை இழுத்துட்டுன்னு வைங்களேன், திரும்பி பார்ப்போம், இல்லைன்னா வாகனத்தை நிறுத்தி பார்ப்போம். இயேசு அப்படிதான் பார்க்கிறார். இயேசுவின் கவனத்தை இழுக்க என்ன செய்யணும்? இயேசுவை பின்பற்றணும். அதனாலதான் சீஷராக்குங்கள் என்று சீஷர்களுக்கு சொல்லுகிறார். சீஷராக்குங்கள். இயேசு பின்பற்றுகிறதை அவர் கண்டு. இப்போ வாசிங்க. என்ன தேடுகிறீர்கள் என்றார். என்ன ஒரு வேர்டுங்க. அதனால் ஏன் கிட்ட என்ன தேடுறீங்க? ஆண்டவரை தேடி வருகிறவர்கள்ட்ட ஆண்டவர் இதை என்கிட்ட என்ன தேடுறீங்க? உடனே அவங்க கேட்குறாங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இந்த வார்த்தையை வைத்ததும் இயேசு சொல்லுகிறார், வந்து பாருங்கள்.
அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான், இதுக்குதான் இயேசு வந்தார். இதுக்குதான் இயேசு வந்தார். எனவேதான் இந்த வாலிபன் வந்து ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் கேட்டதும் ஆண்டவருக்கு யாருமே கேட்கல. இதுவரை எல்லாருமே வந்தது அற்புதத்துக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக. ஆனா ஒருத்தன் ஓடி வரான். ஏன்னா இயேசு வந்ததின் நோக்கத்தை உண்மையாய் உள்வாங்கின ஒருவன். என்ன ஏன் இத்தனை பாடுகள், இத்தனை நெருக்கத்தின் மத்தியிலே தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காய் நிற்பதற்கான காரணம் என்ன? நோக்கம் என்ன? நோக்கம் ஒன்றுதாங்க, நித்தியம். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கி. அம்மை மாலை வேளையில் அருமையான பாஸ்டர், அருமையான காலம் சென்ற தேவ மனிதர் பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்களுடைய சாட்சியை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமே, கர்த்தருடைய அந்த ரட்சிப்பை அடைந்து ஆமே இந்த பட்டணத்தில் வந்து ஊழியத்தின் ஆரம்பத்தில் எத்தனை பாடுகள் எல்லாத்தையும் தாங்கி சகித்து நிற்பதின் நோக்கம் என்ன? பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய நாட்கள் எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாள் குறைய குறைய நம்முடைய ஆயுசுல ஒரு நாள் குறையுது தெரியுமா? ஒவ்வொரு வாரம் முடிய முடிய நம்முடைய ஆயுசுல ஒரு வாரம் முடியுது. ஒவ்வொரு வருஷம் முடிய முடியுது. ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லி வாழ்த்துறோம் தெரியுமா? அது உண்மையில பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் போச்சு. அதன் அடையாளம் என்னவோ தெரியல, கேக்கில் கேண்டில்லாம் வச்சுட்டு போச்சு ஒரு வருஷம். இது தெரியாம நம்ம கை தட்டிட்டு இருக்கிறோம். திரும்பி பார்க்கும்போது நம்ம நெருங்கிட்டு தானே இருக்கிறோம். என்ன தேடுகிறீர்கள்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ எனக்கு இயேசு மேல ஒரு விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்? இயேசு எனக்கு வீடு தருவார். இது மட்டும்தான் எனக்கு விசுவாசமா இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க வீடு கிடைக்கும். என்ன கிடைக்காது? அங்க வீடு கிடைக்காது. ஏன்னா என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். நான் ஆண்டவர் மேல எப்படிப்பட்ட விசுவாசம் வச்சிருக்கேன்? என் பிள்ளைக்கு 10th எப்படியாவது ஆண்டவர், ஆமே, நான் ஏன் மார்க்க குறைச்சு சொல்லணும்? அதே போல கிடைக்கும் கிடைக்கும். இப்ப வேற விசுவாசமே நான் வைக்கல. இவர் என்னை நித்தியத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார், மகிமையில கொண்டு. இதே எனக்கு இல்ல. நான் ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம் எல்லாம் என்ன? ஆமே, எக்ஸாமுக்கு முன்னாடி 91 சங்கீதம் படிச்சுட்டு போனா ஜெயம். கோவிட் வரும்போது இங்க பாருங்க, பைபிள் படிக்காதவங்க அந்த 2020 91 சங்கீதம் படம். இப்ப எல்லாரும் பைபிளை பார்த்தா தெரியும், பலவரன் அங்கி போட்டது போல இருக்கும். ஏன்னா மசாலா தடவிட்டே அப்படியே படிப்பாங்க பாருங்க. கை கழுவும் போது வாதை உன் கூடாரத்தை அணுகாது, இந்த பயத்துல. ஆமே, இப்போ நான் வந்து ஆண்டவர் மேல ஒரே ஒரு விசுவாசம் வச்சிருக்கேன். என்ன விசுவாசம் வச்சிருக்கேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவர் என்ன ஊழியத்தில் அதிகமாக என்னை பயன்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். அதே போல் ஊழியத்தில் பயன்படுத்தியாச்சு. நாளைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கிறேன். எங்கே வர? ஆண்டவர் உள்ளே போனோம், உள்ள இப்போ வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் நான் உங்களை நம்பினேன். ஆண்டவர் நம்பினேன். எதுக்கு நம்பினேன்? என்னன்னு நம்பினேன்? ஆமே, என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. எது காணப்படாதவைகள்? காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப சிலுவையில இயேசு நமக்குள்ளே துவங்கின விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். ஹalleluya. என்ன அதன் அர்த்தம்? நான் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டேனா எனக்கு மகிமை கன்ஃபார்ம். நான் இயேசு கிட்ட வந்துட்டேனா எனக்கு பரலோகம் நிச்சயம். எந்த ஒரு மனிதனும் தன் சுய நீதியினால போக முடியாது. எனவேதான் ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான். நீ ஆபிரகாம் ஆனாலும் இயேசு இல்லாம முடியாது. இயேசு இல்லாம முடியாது.
எனவே தான் அந்த இயேசுவோடு உள்ள உறவை நம்ம கொண்டாடுறோம். எத்தனை பாடல்களை பாடுகிறோம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாள். ஏன் இப்படி பாடுறோம் தெரியுமாங்க? ஜீசஸ் தாங்க எல்லாமே. அதான் ஜீவன் உண்டா இருக்கும், பரிபூர்ணப்படவும். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் அதனுடைய 25, 26 வசனங்களை வாசியுங்கள். கடலில் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர்? அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதம் செஞ்சுட்டு அக்கறைக்கு புறப்பட்டு போகிறார். என்ன அற்புதம்னா, தம்மிடத்தில் வந்த ஜனங்களுக்கு 5 அப்பத்தை எடுத்து எல்லாரையும் திருப்தியா புசிக்க வச்சுட்டு ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார். செஞ்சுட்டு புறப்பட்டு வரும்போது இந்த ஜனங்கள்லாம் இயேசுவை தேடி வராங்க. அவங்க வரதை பார்த்ததும் இயேசு சொல்லுகிறார், 26வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல. அற்புதங்களை கண்டதினால் அல்ல. இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, நீங்க அடையாளமா அதை பார்க்கல. நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சேன்ல, அதை நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? அடையாளமா பார்க்கணும். நீங்க அதை அடையாளமா பார்க்காம அப்பம் புசித்து, என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஒன்று செய்யறாருனாலே அதுல ஒரு மெசேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் ஒன்று செய்ய, ஒரு அற்புதம் லைஃப்ல நடக்குதா, அதுல ஒரு மெசேஜ் இருக்குது. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை அதை அடையாளமா பார்க்கணும். அதை அடையாளமா பார்க்கணும். இவங்க அடையாளமான இவர் ஏன் அப்பத்தை பெருக பண்ணி நமக்கு கொடுக்கிறார்? அதுவும் எப்படி கொடுக்கிறார்? அப்பத்தை எடுத்து பிட்டு அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஜனங்க அதை பார்க்கல, ஜனங்க அதை யோசிக்கவே இல்லை. இவங்க திருப்பியும் வந்தா நமக்கு அப்பம் கிடைக்கும். அப்படி வரும்போது தான் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஜீவ அப்பம் நானே. இப்படி சொல்லும் போது என்னாச்சு தெரியுமா? அதே யோவான் 6:60 வாசிங்க. இது கடினமான உபதேசம். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று. 66வது வசனம். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நல்லா கவனிச்சீங்களா? இப்ப இயேசு என்ன செய்கிறார் என்றால், தம்மையே ஜீவப்பமாய் கொடுக்கிறார். இதை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதை புசிக்கிறவன் என்னோடு கூட நிலைத்திருப்பான். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். அப்போ இதற்கு ஒரு அடையாளமாக தான் கர்த்தர் அங்கே அப்பங்களை பெருக பண்ணி கொடுக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை நடப்பிக்கும் போது அதிலே தேவன் நம்மோடு சொல்ல வருகிற மெசேஜ் என்ன, அதை பார்க்கணும். ஆண்டவர் இந்த பூமியில நடப்பித்த அற்புதம் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு மெசேஜை வைத்திருந்தார். தேவன் ஜனங்களுக்கு சொல்லும்படியான ஒரு மெசேஜை வைத்திருந்தார் ஒவ்வொருடைய. ஆனா இந்த ஜனங்கள் அற்புதத்தை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர அதை அடையாளமா பார்க்கல. இது எதற்கான அடையாளம் அதை பார்க்கல. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைய காரியத்தை செய்கிறார், அநேக காரியங்களை செய்கிறார். ஆனால் அதிலே தேவன் நம்மளோட பேச விரும்புகிற காரியம் என்ன, சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? இதெல்லாம் புசிக்கிறவனுக்கு திருப்பியும் பசி உண்டாகும். இது இல்ல மேட்டர். இதை விட மேன்மையான ஒன்று நான் உனக்கு வைத்திருக்கிறேன். என்னை நீ பூமிக்குரியவராய் மட்டும் பார்க்காதே, என்னை நீ நித்தியத்துக்குரியவராய் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மெசேஜ். அதனாலதான் பூமிக்குரிய காரியங்களுக்காக மட்டும் கிறிஸ்துவை, அப்படின்ற நாம் ஏங்க வேறொரு மார்க்கத்திலிருந்து இந்த பூமி இங்கே வந்திருக்க வேண்டும்? ஆமென். மற்றவர்கள் தானே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வைத்திருக்கிறார்கள். இயேசுவை ஏன் மற்றவர்களோடு வைத்து பார்க்கிறோம்? மற்றவர்களுக்கும் இயேசுக்குள்ள வித்தியாசம் என்ன? இவர் யார் தெரியுமாங்க? தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து அந்த நித்தியத்தில் நாம் சேரும்படியான புதிய மார்க்கத்தை சிலுவையில் உண்டு பண்ணினவர். இதற்காக அவர் கொடுத்த கிரயம் கொஞ்சமல்ல. இது நடக்க கூடாதுன்னு பிசாசு எப்படி ஆஃபர் பண்ணா பார்த்தீங்களா? அவனுக்கு என்னெல்லாம் தற்காலிகமா கொடுக்கப்பட்டதோ அதை அனைத்தையுமே இயேசுவுக்கு முன்னாடி வைக்கிறான். நீங்க மட்டும் என்ன வணங்கிட்டீங்கன்னா, நீங்க மட்டும் என்ன வணங்கிட்டீங்கன்னா, இந்த ராஜ்யம் இந்த மேன்மையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அதெல்லாம் நான் உமக்கு தருவேன். இயேசு கொஞ்சம் பெண்டா இருந்தாருன்னு வைங்களேன், கொடுத்துருப்பான்.
ஆனால் இயேசுக்கு எது தெரியுமா? அவருடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? இந்த குறுக்கு வழியில் வாங்குறது அவருக்கு பிடிக்காது. சாத்தானே, நான் ஜெயிச்சு வாங்குறேன், நான் ஹல்லேலூயா, நான் ஜெயிச்சு வாங்குறேன். நான் நல்ல கவனமாக கேளுங்க. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து முடிஞ்சு சில நேரத்தில் சாத்தான் பண்ணுறதை பார்த்து அவனை மாதிரி அக்கறை உள்ளவன் 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சதும் அவருக்கு பசி உண்டாயிட்டு. பசி உண்டானது முதல்ல வந்தது யாரு? சாத்தான். அதனால ஃபாஸ்டிங் முடிஞ்சு வரதெல்லாம் தேவதூதன் நம்பிடக்கூடாது. சிலர் பாருங்க, ஜோமணி முடிச்சது ஆண்டவரனை கண்ணை திறந்து யாரை பார்ப்பானோ அவங்க தான் என் வாழ்க்கை துணை. ஆமென். பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காத வந்தா திருப்பியும் கண்ணை மூடிடுவாங்க. ஆண்டவரை தெரியாம கண்ணை திறந்துட்டேன். அதனாலதான் ஈசாக்க பார்த்தீங்களா, அவர் மாலை வேளையில தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரெபேக்காளை கூட்டிட்டு வராங்க. கண்களை ஏறெடுத்து பார்த்தது ரெபேக்காள். ஓடி போய் கொட்டகத்திலிருந்து தூக்கிட்டு வீட்டில் கொண்டு போடல. அவர்கிட்ட விசாரிக்கிறார். எல்லாம் உறுதிப்படுத்தின பிறகு ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிப்பான். இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் முடிச்சதும் சாத்தான் வரா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனா இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி. பிதா பேசி முடிச்சிருக்கிறார் 40 நாளைக்கு முன்னாடி. இவர் என்னுடைய நேச குமாரன். 30 வருஷமாய் அவர் எந்த ஒரு அவப்பேரை சுமந்துட்டு இருந்தார் தெரியுமா? உங்க அப்பா யாரு? ஏன்னா ஜீசஸ் யாருன்னு மேரிக்கு தெரியும், ஜோசப்புக்கு தெரியும், சகரியாவுக்கு தெரியும், எலிசபெத்துக்கு தெரியும், யோவான் ஸ்நானனுக்கு தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. இயேசுவுக்கு பிற்பாடு யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த சகோதரர்களுக்கு கூட பிற்பாடு தான் தெரியும் இவர் தேவகுமாரன் என்று. அப்போ எல்லாருக்குமே, ஏன்னா பொதுவாகவே நற்செய்தி பரம்புவதை விட துர்ச்செய்தி ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகும். 2000 வருஷம் ஆகியும் இயேசு என்கிற பெயரை கேட்காத எத்தனையோ ஜனங்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் கோவிட் வந்து 4 வருஷம் தான் ஆச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு. இதான் உலகம். நற்செய்தியை பரப்புவர்களை விட துர்ச்செய்தி பரப்புறவர்கள் ஜாஸ்தி. அப்போ எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் இருக்கும், உங்க அப்பா யாரு, உங்க அப்பா யாரு? 30 வருஷமா இந்த கேள்வியை அவர் சுமந்து கொண்டே வந்தார். 30வது வயதில் அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினதும் அப்பா பேச ஆரம்பித்தா, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். இந்த மாலை வேளையில் அநேக கேள்விகளுக்கு ஒருவேளை உங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திரு, பரலோக தகப்பன் உனக்காக அங்கிருந்து உத்தரவருளுவா. இப்போ இவர் என்னுடைய நேசகுமாரன். பிதா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, பரலோகம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல கொஸ்டின் மார்க்கை எழுப்புறது தான் சாத்தானுடைய வேலை. ஏதேன்ல பாருங்க, இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாயின் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். சாத்தான் வந்து இதெல்லாம் இந்த கனியெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படிங்கிறான். இந்த முதல் கொஸ்டின் மார்க்கை கொண்டு வந்ததே சாத்தான். அதனாலேயும் என்னவோ தெரியல, இந்த கொஸ்டின் மார்க்கெல்லாம் பாம்பு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுக்காக எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க அப்பாலே போ சாத்தானேன்னு கொஸ்டின் பேப்பரை கிளிக்க கூடாது. அது வாழ்க்கையில், ஏன்னா இது அப்பா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கு மேலே கொண்டு வந்து, அதனால தான் பாருங்க, நிறைய நேரம் ஆலயத்தில் நம்ம ஆமேன் போட்டுட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவன் கேட்பான், ஆமேனா அப்படிமா? உண்மையிலே நீ ஆமேன் தான் போட்டியா? நமக்கு இங்கே இருந்து வார்த்தையை கேட்க கேட்க அப்படிமோ வீட்டுக்கு போய் வீட்டில் போய் பார்த்தா அதே சிச்சுவேஷன் இருக்கும். அவன் வருவான், டேய் இப்போ சொல்லு, அந்த செய்தி உனக்கா? அவன் இங்கே பாருங்க, கல்லை அப்பமா மாத்துன்னு சொல்லிட்டு வரான். இயேசு சொல்றார் பாருங்க, ஆமே, இங்கே பாரு, நான் அவருடைய பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கல்லை அப்பமா மாத்துற அவசியம் எனக்கு வேண்டாம். இல்லை, இந்த கல் அப்பமா மாறலைனாலும் அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. நான் நினைச்ச காரியம் வாழ்க்கையில் நடந்தாலும் நடக்காம போனாலும் அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு தெளிவும் இந்த ஒரு உறுதியும் இல்லாம, சரி இந்த சர்ச்சில் வந்தா நிறைய அற்புதம் நடக்கும்னு சொல்றாங்க, ஒரு 2 வாரம் போய் பார்க்கலாம், வந்து பார்த்தா ஒன்றும் நடக்கல, பாய். இங்கே வந்து ஒரு விஷயாவது சர்ச்சில் என்டர் ஆயிட்டு, ஆமேன், அற்புதம் நடக்கலைன்னு சொல்லிட்டு போன கூட்டம் எத்தனை தெரியுமா? அப்படிப்பட்டவங்க மட்டும் போகாம இருந்தா எல்லா சர்ச்சுமே பெருசாகி இருக்கணும். ஆமேன். ஏன்னா நம்ம எதற்காக இயேசுவினிடத்தில் வருகிறோம்?
கடைசியில் வாரம் எல்லாத்தையும் கொடுக்க ரெடி. சாத்தான் எல்லாத்தையும் கொடுக்க ரெடி. அவனோடு ஒப்பந்தம் வைக்க. நீ என்னை வணங்கினா, இயேசுவை சாத்தானுக்கு முன்பாக தலைகுனிய வைக்க பார்த்தான். இயேசு விடல, அதற்கு இடம் கொடுக்கல. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? கெதரேனே நாட்டில் கால் எடுத்து வைத்ததும் 6000 பிசாசுகளும் அவருக்கு காலுக்கு முன்னாக வந்து விழுந்து கிடக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்காக உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ அவரை மறுதலியாமல் உறுதியா இருப்பாயானால் உன் சத்துரு உன் பாதப்படியில் விழுந்து கிடப்பதை நீ நிச்சயமாய் காண்பாய். நாம் எதற்காக பின்பற்றுகிறோம்? ஆண்டவர் பாருங்க, உலகம் கொடுக்கிற கிரீடத்தை விட பரலோக தகப்பன் எனக்கு கொடுக்கிற முட்கிரீடம் பெரியது. ஆமென். அவர் அதை தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். எதற்காக தெரியுமா? என்னையும் உங்களையும் அந்த நித்தியத்தில். எனவே தான் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வாக்கு தத்தம் அழுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். ஆமென். நித்திய ஜீவன். அதனால அந்த ஆண்டவர் சொன்ன, நீ முதலாவது தேட வேண்டியதை தேடிட்டேன்னா எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், இந்த கவலையே படுற நிலைமைக்கு நான் உன்னை வைக்க மாட்டேங்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். நம்முடைய நோக்கம் தேடல். நான் கர்த்தரிடத்தில் தேடுகிறோம். கர்த்தரை தேடுகிறோமா? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்றீங்களே, ஆனால் நான் தேடுறேன், எனக்கு ஏன் குறைவுபடுது? பைபிள் வசனத்தை கரெக்டாக பார்க்கணும். நாம் கர்த்தர் இடத்தில் தேடுகிறோம். கர்த்தரை தேடுகிறோமா? கேட்கிறவன் எதற்காக கேட்கிறான் என்றால் பெற்றுக்கொள்வதற்காக கேட்கிறான். தேடுகிறவன் எதற்காக தேடுகிறான் தெரியுமா? கண்டடைவதற்காக. கண்டடைவதற்காக. நம்முடைய லைஃப்ல இந்த நிலைமைக்கு போகணும். எனக்கு அவர் இயேசு எனக்கு தேவை. மகதலேனா மரியாள் கல்லறைக்கு முன்னாக நின்று அழுது கொண்டு இருக்கிறார். அவளை பொறுத்த வரைக்கும் இயேசு மரித்து விட்டார். அப்போ இயேசு பின்னாடி வந்து நிற்கிறார். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறார். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஆனால் சர்ப்ரைஸ் அவள் பொழிச்சிட்டா. தோட்டக்காரரேன்டா. தோட்டக்காரரே. ஆமாம். சில நேரத்தில் நாம் சிலருக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்ப்போம், நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க. அவன் தோட்டக்காரரே சொல்லிட்டு நீங்க அவரை எடுத்ததுண்டானால் அப்படி சொல்லிட்டு இயேசுவை பார்த்துட்டு திருப்பி கல்லறைக்குள்ள பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க, அவரை எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன். இப்போ இவ்வளோ பொறுத்த வரைக்கும் இயேசு மரித்து விட்டார். மரித்த இயேசு வச்சு ஏதாவது யூஸ் ஆகுமா? ஒரு யூஸ் இல்லை. எனக்கு அவர் இனி ஒன்றுமே செய்யலைனாலும் எனக்கு அவர் வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா பார்த்தீங்களா? இதுதான் உண்மையாய் அவரை பற்றி கொள்வது. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஆண்டவர் அப்பவும் மீனும் கொடுத்தார். செகண்ட் மீட்டிங்கில் கொடுக்கல, திருவிருந்தோட ஸ்டாப் பண்ணிட்டார். ஆமே. முதல் மீட்டிங்கில் அன்பின் விருந்து, ரெண்டாவது நாள் சரியான கூட்டம் வந்துச்சு. செகண்ட் மீட்டிங்கில் கம்யூனியன் சர்வீஸ், கூட்டம் வரல. ஆமே. ஏன்னா ஜனங்களுக்கு கம்யூனியனை விட எது தெரியுமா தேவை? நான் உங்களை சொல்லலை, இல்லை உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பமும் மீனும் ஆண்டவர் கொடுக்கும்போது 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். தம்மையே கொடுத்த போது 12 சீஷர்கள் மீதி இருந்தார்கள். அந்த 12 சீஷர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எங்கே இருப்பேனோ அங்கே நீங்களோ இருப்பீர்கள். எத்தனை பேருக்கு இயேசுவோடு இருக்க ஆசை? எத்தனை பேருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை? சொல்லுங்க பார்க்கலாம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா நித்தியமா மோட்ச வீட்டில்
ஆமே நித்தியமா மோட்ச வீட்டில் க்ளோரி அல்லேலூயா கூட்டத்தில் நான் ஏமா கலரோ அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இப்ப பாருங்க, ஜனங்கள்லாம் போனதும் சீஷர்கள் நிக்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? கேட்கும் போது பேதுரு என்ன சொல்லுவார் தெரியுமா? யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? ஆண்டவரே, அப்பமும் மீனும் எங்க போனாலும் கிடைக்கும், ஆனா நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லி தரவா? இந்த ஜனங்கள்லாம் திரும்பி போனாங்கல்ல, இவங்களை இயேசு தேடி போனாரா? இல்ல. ஆனா இந்த பேதுரு திரும்ப போறான் மீன் பிடிக்க. இயேசு தேடி போனாரா? உன்னுடைய நோக்கம் சரியா இருந்தா நீ விழுந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி விட வருவா. நீ தடுமாறினாலும் உன்னை கர்த்தர் விட மாட்டா. இவர்தான் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இவ்வளோ ஜனங்க போனாங்கல்ல, இயேசு ஒருத்தரை கூட தேடி போகல. ஆனா இந்த பேதுரு, ஏன்னா இவன் வந்த நோக்கம் மீனுக்காக அப்பத்துக்காக அல்ல. உன்னுடைய நோக்கம் சரியா இருக்குன்னு வைங்களேன், உன்னை ஆண்டவர் பிளஸ் பண்றது நீயே போதுன்னு சொல்லுவேன். ஆண்டவர் பேதுருவை எப்போ தெரியுமா கூப்பிடக்கூடிய சரியான டைம்? நம்ம பார்வையில் அவன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காம இருக்கும்போது, பேதுருவே வான்னா வந்துடும். எல்லா வேலைக்கும் ட்ரை பண்ணி ஒரு வேலை கிடைக்கல, ஊழியத்து கூடுங்க, அடுத்த நாள் வந்து நிற்பார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி கூப்பிடல. அவன் படகு ஃபுல்லாக மீனை கொடுத்துட்டு, உன்னை நான் மனிதனை பிடிக்கிறவனாக்கு வேண்டாம். அவன் யாரை பார்த்தான் தெரியுமா? ஆமென். படகுல இருக்கிற மீனை அல்ல, அந்த வெறுமையான படகை மீனால் நிரப்ப பண்ணின இயேசுவை பார்த்தான். அவனுடைய பார்வையே வித்தியாசமாகிறது. இந்த மீனுக்காக நான் இயேசுவை விட்டா இந்த மீன் நாளைக்கு காலியாகும். ஆனால் இயேசுக்காக நான் இந்த மீனை விட்டா என் வாழ்க்கையில் எதுவுமே குறைவு வராது. இந்த பேதுரு மறுதலிக்கிறான், இந்த பேதுரு பின்வாங்குறான். ஆனால் கர்த்தர் விடல. நான் ஒரு நாள் இதை மெடிடேட், ஆண்டவர் இவ்வளோ ஜனங்க திரும்பி போகிறாங்க, அவங்கள ஒருத்தர் கூட தேடி போகலை. இந்த பேதுரு என்னன்னா, உங்களை மறுதலித்து உங்களை சபித்து அதுக்கப்புறம் நான் மீன் பிடிக்க போகிறேங்கிறான். பொதுவாகவே பாருங்க, இந்த சபையை விட்டு போகிறவங்க தனியாக போக மாட்டாங்க, ஒரு 4 பேரையாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவர் பாருங்க, இவர் மீன் பிடிக்க போனால் இவர் போக வேண்டியதானே, கூட இருந்தேன். ஏன்னா நான் மீன் பிடிக்க போகிறேன், உடனே யோவான் யாக்கோபு நாங்களும் வருகிறோம். சில கிருபை வெட்டவங்க அப்படிதான், வரும்போது 4 பேரோட வருவாங்க, போகும்போது 40 பேரோட திரும்ப. நான் உங்களை சொல்லலை, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பொழுது விடிந்த போது இயேசு கரையிலே நிற்கிறார். பேதுருவே, நீ என்கிட்ட எதுக்கு வந்தேன்னு தெரியும் பேதுரு, நீ என்கிட்ட எதுக்கு வந்த தெரியுமா? பேதுரு பார்த்தீங்களா, அந்த க்ளோரியை பார்க்குறார் மலையில். இப்போ பேதுரு என்ன சொல்லுவார் தெரியுமா? முந்தின நாள் தான் கேட்பார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் எங்களுக்கு, ஆனால் அந்த மகிமையை பார்த்ததும், ஆண்டவரே இங்கேயே இருக்கிறது. அந்த மகிமையை பார்த்ததுனால அவர் தனக்கு ஒரு கூடாரத்தை கூட கேட்கல. ஆண்டவரே, நீங்க நிற்கிற இடத்துல, எலியா நிற்கிற இடத்துல, மோசே நிற்கிற இடத்துல என்னையும் நிற்க வச்சுட்டீங்களே ஆண்டவரே, இங்கேயே இருப்பது உங்கள் நோக்கம் மேலானதா இருக்குமானா, ஆண்டவர் யார் கையிலையும் எதற்குமே உங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டா, விட்டு விடவும் மாட்டா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நான் எதுக்காக தேடி வரேன், எதுக்காக? இப்படி இந்த லைனை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம லைஃப்பில் வாழ்ந்திருக்கிற காலத்திலும் சரி, தாழ்ந்திருக்கிற காலத்திலும் சரி, கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டோம், கிறிஸ்துவை விட்டு விட மாட்டோம். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவை விட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நான் நினச்சது மாதிரி நடக்கலை. ஒரு சகோதரி சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவங்க லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். இன்னொரு புறம் கர்த்தர் நல்லா பிளஸ் பண்ணி குப்பையிலிருந்து அவங்கள நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்தா. இப்போ பேசுகிறாங்க. இப்போ அவங்க நினச்ச நிறைய காரியங்கள் நடக்கலை, வீட்டில் பிரச்சனை. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர் இந்த ஒரு காரியத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இது மட்டும் ஆண்டவர் எனக்கு செஞ்சு தரலன்னா நான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு
கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறதை விட்டுருவேன் அப்படின்னாங்க. பெண்டிகாஸ்ட் லேடி. அவங்க கேட்ட காரியத்தை பார்த்தீங்கன்னா இம்மைக்குரிய ஒரு காரியம். இது மட்டும் எனக்கு நடக்கலைன்னா அவங்க சொல்கிறாங்க, இதுக்காக நான் இப்போ வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். டெய்லி காலையில் 3 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுறேன். வசனம்லாம் எழுதி எழுதி அறிக்கையிட்டு இருக்கிறேன். இவங்க செய்கிறதெல்லாம் நல்ல காரியம். ஆனால் அவங்க எங்கே செக் வைக்கிறாங்க தெரியுமா? இது மட்டும் நடக்கலை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்காமல் போகும்போது நம்ம முதல்ல எங்கே கை வைப்போம் தெரியுமா? நம்ம பர்சனல் ப்ரேயரில் கை வைப்போம். அடுத்து பைபிளில் தொடுறதே நமக்கு கஷ்டமாக இருக்கும். தேவனோடு உள்ள உறவு. ஏன்னா இதுக்கு பின்னாக அவர் கொடுத்த கிரயத்தை நம்ம என்ன செய்கிறோம்னா மறந்து போகிறோம். அவரை தேடுங்கள். என்ன தேடுகிறோம்? நேரம் போகிறதுனால இந்த முதல் காரியத்தை ஆவியானவர் நிறைய பேச வைக்கிறார். இன்னும் வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாலை வேளையில் இந்த சபையை நேசித்து பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் என்ன தேடுகிறேன்? என்னுடைய நோக்கம் என்ன? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ஆமென். 2வது பாருங்கள், இந்த அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ ஜீவனை அடைய விரும்பினால் 19:17 வாசியங்கள். மத்தேயு 19:17. அதற்கு அவர், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். கற்பனைகளை கைக்கொள். அதற்கு அவன் என்ன பதில் சொல்லுகிறான் பாருங்கள். 20வது வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க. நித்திய ஜீவன் நமக்கு பிரதான நோக்கமா இருக்குமானால் நாம் எதோடு நெருக்கமா இருப்போம் தெரியுமா? வசனத்தோடு. வசனத்தோடு ரொம்ப நெருக்கமா இருப்போம். இம்மைக்குரிய காரியங்கள் மட்டுமே நம்முடைய நோக்கமா இருக்குமானால் நமக்கும் எதுக்கும் சம்பந்தமே இருக்காது தெரியுமா? வசனத்துக்கு சம்பந்தமே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த இவர் இப்போ என்னை நோட்டீஸில் போடுறாங்க, ஜான்சன் ஜாய்சன் பிராக்கெட்டில், முடிவிலே இவர் பெயர் சொல்லி அழைப்பார் அப்படி போடுறாங்கன்னு வைங்களேன். மக்கள் வந்திருக்கா, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? அப்போ அதுக்கு முன்னாடி 1 hour பேசுறது ஒன்றுமே, எப்படா நம்ம பேரை, எப்படா நம்ம பேரை. நோக்கத்தை பார்த்தீங்களா? இயேசு செய்த அநேக அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அவர் பாடுபட போகிறது, அவர் அடிக்கப்பட போகிறது, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிர் தெழுந்த போகிறத மேட்டர் தான் அவர் நிறைய பேசுவார். ஆனால் சீஷர்களுக்கு அது உள்ள ஏறலை. நித்திய ஜீவன் நோக்கமாக இருந்தால் அவர்கள் வசனத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள். பழைய பாடலில் கர்த்தர் மன்னா கொடுத்தது நோக்கமே என்ன தெரியுமா? மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிறான். அதனாலதான் ஆண்டவர் காலை தோறும் காலையில டோர் ஓபன் பண்ணி பார்த்தா மன்னா கிடக்கும். எல்லாரும் போய் மன்னா எடுத்தாங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இந்த வசனம் என்பது தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சு. சண்டே, அதாவது அன்னைக்கு ஓய்வு நாள், அவங்களுக்கு 7வது நாள் ஓய்வு நாளில் அதை எடுக்க வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறம் போய் எடுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த மன்னாவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் போக 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 அவங்க சொல்றாங்க, இந்த மன்னா எங்கள் மனதுக்கு வெறுப்புன்னு சொன்னாங்க பாருங்க. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்கு? நாங்கள் யாரெல்லாம் எத்தனை தடவை முறுமுறுத்தாங்க. அப்பெல்லாம் ஆண்டவர் அடிச்சாரா? இல்லை. அப்பெல்லாம் அற்புதம் தான் செய்தா. ஆனால் அந்த மன்னாவை வேண்டாம் நாங்க பாருங்க, அத்தனை பேரும் கொள்ளிவாய் சர்ப்பத்தை வைத்து அடிச்சிட்டார். என்ன அதன் அர்த்தம்? இந்த வசனம் வேண்டான்னு சொல்றவங்களை பரலோகம் ரிஜெக்ட் பண்ண தயங்காது. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, இந்த வசனம் வேண்டான்ட்டீங்கனாலே பரலோகம் அவங்கள ரிஜெக்ட் பண்ண தயங்காது. ஒருவன் கெட்டு போவது கூட பிதாவுக்கு சித்தம் கிடையாது. அவங்க தண்ணீர் இல்லைன்னு முறுமுறுத்தாங்க.
எகிப்துல கல்லறை இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் தொடங்குறதே முறுமுறுப்புல தான் தொடங்குறாங்க. 14 தடவை முறுமுறுக்கிறாங்க. 14 என்பது ஒரு தலைமுறைக்கான அடையாளம். அதாவது ஒரு தலைமுறை மொத்தம் முறுமுறுத்தே போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நம்ம ஏற்படுத்தினது துதிக்கிறதுக்காக. ஆனா அவர் சகித்து எல்லாத்தையும் சகித்தாருங்க. ஆனா அந்த மன்னாவுக்கு அகைன்ஸ்டா ஒருத்தங்க முறுமுறுத்தாங்க பாருங்க, கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பிட்டார் உள்ள. வேண்டாம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அவங்களுக்கு என்ன கிடையாது தெரியுமா? அதாவது மன்னாவை விரும்பி புசித்த யோசுவாவும் காலேபும் கானான்ல கால் வச்சாங்க. இந்த நித்திய ஜீவன் என்னுடைய பிரதான நோக்கமா இருக்குமானால் வசனத்தோடு எனக்கு இருக்கிற உறவு இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். வேதத்தை சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுப்போம், பைபிள் படிங்கன்னு. பெரிய பிள்ளைங்களே, நம்ம பைபிள் டெய்லி படிக்கிறோமா? விரும்பி படிக்கிறோமா? தாவீது சொல்லுகிற, காலையில உமது கிருபையை கேட்க பண்ணும், காலையில உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன், நீர் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று என் கண்கள் உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி பூத்து போகிறது அப்படிங்கிறார். தாவீது எப்படி பைபிள் படிப்பார் தெரியுமா? அவருக்கான ரேமா கிடைக்கிறது வரை படிச்சுட்டே இருப்பார். அது முதல் வசனத்திலையும் கிடைக்கலாம், முதல் அதிகாரத்திலையும் கிடைக்கலாம். சில நேரத்தில் 10 அதிகாரம் படிச்சாலும் கிடைக்காது. அவர் சொல்றார், கண்ணெல்லாம் வலிக்குதுப்பா, சீக்கிரம் பேசிருங்கப்பா. இந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமா எண்ணுகிறார்கள். ஆமே. இன்னைக்கு நம்ம பைபிள் நம்ம புரட்டுறதே எதுக்கு தெரியுமா? வாக்குத்தத்தங்களுக்கு தானே. ஆமே. பைபிள்ல வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்குதா? ஆலோசனை இருக்குல்ல, எச்சரிப்பு இருக்குல்ல, நடக்க வேண்டிய பாதை அவர் காட்டுறாருல்ல. நம்ம அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுவோமா? அதெல்லாம் ஆவியானவர் அண்டர்லைன் பண்ண விட்டுருவோம். நம்ம என்ன, உன்னை வாளாக்காமல் தலையாவா, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு. நீங்க பார்க்கிற பார்வையில் 1000 மடங்குன்னு அந்த டோருக்குள்ள எப்படி வருவீங்க? இதெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க, இல்லைன்னு. ஆனா நான் உனக்கு போதித்தேன், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே. இப்படி ஒரு லைஃப் நமக்கு இருக்கும்னு வைங்களேன், இதாங்க பிளஸட் லைஃப். தாவீது சொல்லுகிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மேல. 32வது சங்கீதத்தில் சொல்ற, உம்முடைய கை என் மேல் எப்படி இருக்கு தெரியுமா? பாரமா இருக்கு. இது சவுல் சொல்லல. ஏன்னா சவுல் வார்த்தையை புறக்கணித்தவன், வார்த்தையை நேசிக்கிறவன் மேல கையை எப்படி வைக்கிறார் தெரியுமா? பாரமா வைக்கிறார். வார்த்தையை புறக்கணிக்கிறவன் மேல கையை வைக்கல. அதனால அவன் ஜாலியா போயிட்டு இருக்கிறான், ஜாலியா வந்துட்டு இருக்கிறான். இதுதான் ஆசா பாடுகிறான். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல பொறாம வந்துச்சு. அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா நான் டெய்லி என் கையை கழுவி சுத்தப்படுத்தி என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்த பிறகும் நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் அப்படிங்கிறான். ஆரம்பத்தில் புரியல, பிற்பாடு அறிந்து கொண்டான். ஆண்டவரே, அவனுக்கு ஒரு சறுக்குதல் வந்தபோது அவன் இல்லாமலே போயிட்டான். ஆனால் நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என் வலது கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்தே இதை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப பாருங்க, சின்ன வயசுல இருந்தே அவனுடைய நோக்கம் எதுவா இருந்தது தெரியுமா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்காக அவன் பேதுருவினிடத்திலோ யோவானிடத்திலோ யாக்கோபினிடத்திலோ மரியாளிடத்திலோ போகவில்லை, இயேசுவினிடத்தில் வந்திருக்கிறான். அவனுடைய தேடல் சரியான தேடல், அவன் கேட்கிறது சரியான காரியம், அவன் வசனத்தோடு மிகவும் நெருக்கமானவன். ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 9, 10, 11 வசனங்களை வாசியுங்கள். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரனுமாய் இருக்கிறார்கள். 10வது வசனம் வாசிங்க. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி
தரிசனம் காண வேண்டாம். ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் இந்த வார்த்தை கேளுங்க, யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல். அதாவது எங்க வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஆமே, யதார்த்தமாயினா நான் என்ன பண்ணிட்டு வந்தேன் அதெல்லாம். எங்க ஊர்ல மாத்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் உண்டு. மாத்தூர் தொட்டிப்பாலம் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. அந்த ஏரியாவில் ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் இப்பொழுதுல மகிமையில் இருக்கிறார். பாஸ்டர் லாசர் அப்படி சொல்லுவாங்க, லாசர் ஐயா. அவங்க அவர்கிட்ட ஜோம் பண்ணதுக்கு பயம். எல்லாம் கை வச்சான்னா வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் சொல்லுவார். டே எங்கே போயிட்டு வந்த, என்ன பண்ணிட்டு வந்த, நீ இப்படி ஒருக்கா இப்படி தான் அவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கிற. அவர் பேசிட்டே இருக்கிறார். என் காலேஜ் லைஃபை பேசுகிறார், என் ஸ்கூல் லைஃபை பேசுகிறார். எனக்கு அவர் பேசி எப்படா முடிப்பார்ன்னு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்படி பார்க்குற யாராவது கேட்டுட்டு இருக்கிறாங்களா? ஆண்டவரே தயவு செய்து யாரும் இப்போ இன்னொரு ஆள் வர்றதுக்குள்ளே இவர் சொல்லி முடிச்சிடட்டும். இங்கே பாருங்க, யதார்த்தம் பேசுறது யாருக்குமே பிடிக்காது. மாறாக எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து, எனக்கு அதுதான் நாங்கள் பிடிச்சிருக்கு. நம்ம கேட்க விரும்புகிறது என்ன? என் இருதயம் குத்தப்படுகிற காரியத்தை நான் கேட்க விரும்புகிறேன் என்றால் இந்த வசனத்தோடு நான் நெருக்கமா இருக்க விரும்புகிறேன் அர்த்தம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது. அப்ப எல்லாருடைய இருதயம் என்ன செய்யப்பட்டுச்சு தெரியுமா? குத்தப்பட்டுச்சு. உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? போயிட்டாங்க. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு அடுத்த பிரசங்கம் பண்றார். அப்பொழுதும் எல்லாருடைய இருதயம் என்ன பண்ணுது? குத்தப்படுறது. ஆனா அந்த கூட்டம் என்ன பண்றாங்க தெரியுமா? நாங்க ரட்சிக்கப்பட. குத்தப்படுகிற அனுபவம் என்பது எல்லாருக்கும் வரும். ஆனா நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? திருப்பி போடுறோமா? இல்லப்பா இது வேண்டாப்பா, இவருக்கு செய்தி கேட்காதீங்கப்பா, இவர் எடுத்தாலே வெட்டு ஒண்ணு. இந்த சத்திய வேதம் இருக்கிறது அல்லவா, இது கிருபையும் சத்தியம். இந்த ரெண்டையும் பிரிச்சா டேஞ்சர். சிலர் பாருங்க கிருபையை மட்டும் பிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. சிலர் பாருங்க சத்தியத்தை மட்டும் பிரிச்சு, அதுவும் டேஞ்சர். கிருபையும் சத்தியம் சீழ் பிதுக்கப்படணும், எண்ணெயினால் ஆற்றப்படணும். இதுதான் சத்திய வேதம். அவர் சீழை பிதுக்கி எடுப்பார். பிதுக்கி எடுத்துட்டு டைம் முடிஞ்சு அடுத்த பார்ட்டு அடுத்த வாரம் சொல்ல மாட்டார். அதுக்குள்ள பேஷண்ட் அவுட் ஆயிடுவார். அவர் எண்ணெயினால் ஆட்டுவார். கிருபை என்பது என்ன தெரியுமா? நானும் உன்னை குற்றவாளியாய் தீர்க்க மாட்டேன். சத்தியம் என்பது என்ன தெரியுமா? இனி கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். சிலர் பாருங்க ஃபுல்லா எண்ணெய் போட்டுட்டே இருப்பாங்க, எண்ணெய் போட்டே இருப்பாங்க. சீழு உள்ள அங்க பழுத்து அது எப்போ கால் எடுக்கணும் கை எடுக்கணும்னு தெரியாது. ஆனா சிலர் பாருங்க ஃபுல்லா சீழை பிதுக்கி அவ்வளவுதான், நீ இருக்க மாட்ட, நீ சாவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பேஷண்ட் ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே டேஞ்சர். ஜீசஸை பாருங்க, ஜீசஸை பாருங்க. ஆமென். அவரோடு இருக்க 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 ஒருத்தனுக்குள்ள உணர்வு வருது. சகி சொல்றான், ஐயோ நான் அநியாயமா யார்ட்டையாவது வாங்கிட்டேன், நான் நாளத்தனையா திருப்பி கொடுத்துறேன். என்ன ஒரு ஒரு மாற்றம் வருது பாருங்க, ஒரு உணர்வு வர பாருங்க. இதை ஜனங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால என்ன சொல்றாங்க? ஏசாயா 30:11 நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல். அந்த வேர்டை கவனிச்சீங்களா? இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்க முன்னாடி இராதபடிக்கு. அதன் அர்த்தம் என்ன? அவர் நல்லவர்னு சொல்லு, அவர் வல்லவர்னு சொல்லு, அவர் அன்பானவர்னு சொல்லு. ஆனா அவர் யாருன்னு சொல்லிராத. பரிசுத்தர் சொன்னா குத்துது. இயேசு நல்லவர்னு சொல்லு, அது ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. இயேசு அன்பானவர் சொல்லு, அது இன்னும் நல்லா இருக்கு. இயேசு ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் சொல்லு. இயேசு உனக்கு சுகம் தருகிறவர் சொல்லு, வேற என்ன வேணாலும் சொல்லு. ஆனா நீ என்ன சொல்லிடக்கூடாது தெரியுமா? அவர் பரிசுத்தவர் சொல்லிடக்கூடாது. அவர் பரிசுத்தர் சொன்னா என்ன ஆகும்? ஏசாயா 6 ஏசாயா தேவ சமூகத்தில் பிரவேசிக்கும் போது சேராபீன்கள் தங்களை மறைத்துக் கொண்டு சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர், ஆமென், சேனைகளின் கர்த்தர், ஆமென், பரிசுத்தர்,
இப்படி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்படி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, என்னாச்சு? ஏசாயா சொல்றான், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அவன் இறங்கி ஓடல, அவன் உணர்த்தப்பட்டான். எங்கே ஒருவன் உணர்த்தப்படுகிறானோ அங்கே அவன் உருவாக்கப்படுவான். அங்கேதான் கர்த்தர் அவனை தொடுவார். ஹalleluya. ஜனங்க சொல்றாங்க, வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், நீ வேற ஏதாவது சொல்லு. அவர் நல்லவர் சொல்லு. அவர் நல்லவர் இல்லையா? அவர் நல்லவர் தான். ஆனா எதை நீ சொல்லாத தெரியுமா? அவர் பரிசுத்தர்னு மட்டும் சொல்லாத. ஆமென். சபையே, நாம் எதை கேட்க விரும்புகிறோம்? ஒரு சத்தியத்தை உங்கள் ஆழ் மனதில் எழுதி கொள்ளுங்கள். பேசுகிற நானானாலும் சரி, யாரானாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. சேராபீன்கள் செய்த ஒரு பாவத்தை சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பாவம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி இருந்தும் அவைகளால் அவரை நோக்கி பார்க்க முடியவில்லை. அவ்வளோ பெரிய தேவன். அந்த தேவன் தான் தம்மை தாமே வெறுமையாக்கி என்னையும் உங்களையும் தேடி வந்தார். அவர் என்னை போல மாறி வந்தது எதற்கு தெரியுமா? என்னை அவரை போல மாற்றுவதற்காக. இதை மறந்துடவே கூடாது. இதற்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த வசனத்தோடு உள்ள நெருக்கம். இன்னைக்கு இப்படி ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க போற ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார், போதிக்கிற ஒரு மேய்ப்பனை, போதகரை கொடுத்திருக்கிறார். இந்த லாக்டவுன் டைம் என்பது நமக்கு எவ்வளோ சேலஞ்சாக இருந்தது தெரியுமா? சபை இல்லை, எதுவுமே இல்லை, ஆன்லைன் இருந்தனால அப்படி இப்படி ஓடிச்சு. ஒரு நாள் வரப்போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது. நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். அதற்கு ஆரோக்கியம் இருக்கும் காலத்தில் அது ஆகாரத்தை என்ன செய்யுமா? சேர்த்து கொள்ளுமா? என காலம் மாறும்போது செத்துறக்கூடாது என்பதற்காக. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், இன்னொரு வேளை கேட்போம். இன்னொரு சான்ஸ் கிடைக்காம போயிட்டுன்னா, வசனத்தோடு நமக்கு இருக்கிற நெருக்கம் எவ்வளவு, வசனத்தோடு நமக்கு இருக்கிற உறவு எவ்வளவு. வசனத்தை நம்ம எப்படி வாசிக்கிறோம்? நம்ம ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும்போது நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுது? ஆனால் பைபிள் திறக்கும்போது எப்படி மாறுகிறது? நாங்கள் சின்ன வயசில் 2016 என் தகப்பனார் ஓட்டத்தை முடித்தார்கள். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து எங்கள் அப்பா கிட்ட கடைசி வரை பார்த்த காரியத்தில் ஒன்றுன்னு தெரியுமா? அவங்க முதல்ல காலில் எழும்புனதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெட்லேருந்து அப்படியே எழும்புவாங்க. அவங்க அப்படி ஒரு பீரோவில் ஒரு வேர்டு ஒட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த வேர்டு என்ன அப்படின்னா, ஜீசஸ் லவ்ஸ் யூ. முதல்ல அவங்க அதை தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நேராக போவாங்க, அவங்க ரூம் போவாங்க. அவங்க ஆஃபீஸ் ரூம் போயிட்டு அதில் இன்னொரு வேர்டு ஒட்டி வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார், என் கிருபை உனக்கு போதும். இதை பார்த்துட்டு நேராக போய் உட்காருவாங்க. பைபிள் எடுப்பாங்க பாருங்கள், எடுத்துட்டு அப்படி கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. இது ஒரு நாள் அல்ல, அவருடைய கடைசி வரை பார்த்தது. இது பார்த்து பார்த்து என்ன ஆகிட்டுன்னா, நாங்கள் 5 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்களுக்கும் என்ன பழகிட்டு அப்படின்னா, பைபிள் சும்மா கையில் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும் தெரியுமா? எங்கள் வாய்க்கிட்ட போகும். இது பண்ணி பண்ணி இப்போ எங்களுக்கு பிள்ளைங்க வருது. அந்த பிள்ளைங்களை என்ன பண்ண தெரியுமா? பைபிள் இன்னும் படித்து பழகலை, ஆனாலும் பைபிள் எடுத்தது என்ன பண்ணுதுன்னா, ஆமே, இந்த வேதத்தை நேசிங்க. இந்த வேதத்தை நீங்கள் கொஞ்சம் கனம் பண்ண ஆரம்பித்தாலே உங்களை எப்படி உயர்த்தும் தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த வசனத்தோடு நமக்கு இருக்கிற நெருக்கம் என்ன? ஆமே. சீரியாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதற்காக ஆகாப் யாரை கூப்பிடுறான் அப்படின்னா, யோசபாத்தை கூப்பிடுறான். அப்போ யோசபாத்து கேட்குறாரு. இங்கே யோசபாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேர்டு கேட்டு போகிறவர். எனக்கு வார்த்தை வேணும். உடனே நம்ம ஆளு ஆகாப் 400 பேரை செட் பண்ணுறார். 400 தீர்க்கதரிசிகள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு எதை கேட்க தான் பிடிக்கும் தெரியுமா? இந்த இதமானது. நான் போகலாமா, காரியம் வாய்க்குமா? நீங்கள் போங்க, காரியம் வாய்க்கும். நம்மளும் அப்படி தானே பைபிள் படிப்போம். ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னோடு கூட பேசும். எடுத்த உடனே உனக்கு ஐயோ வேண்டாம் ஆண்டவரே, வேற ஏதாவது. கடைசியில் பார்ப்போம். இப்படி திறக்கும் போது ஒரு நாளும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்ததே
கிடையாது. நமக்கு தெரியும் எங்க கை வச்சா ஏசாயா வரும், ஏன்னா அங்கதான் வாக்குத்தத்தங்கள். அப்படி எடுத்தது தப்புன்னு இல்லை, நானும் எடுப்பேன், இன்னைக்கும் எடுக்கிறேன். ஆனா அப்படி மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கிறோம், அதுதான் தப்பு. கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில குறைவுபடுதுன்னா நம்ம எதை நோக்கத்தை விட்டுட்டோம். என்ன நோக்கம் தெரியுமா? நித்திய ஜீவன். என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய நோக்கம் என்ன? இயேசு அவ்வளோ பேசுவார், அதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டார். ஆனா ஓய்வு நாள்ல ஒரு அற்புதம் செஞ்சதும் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் எதுல இருக்கு பாத்தீங்களா? வசனத்தோடு. நித்திய ஜீவன் நம்முடைய நோக்கமா இருக்குமானால் வசனத்தோடு நெருக்கம். நெருக்கம். மூன்றாவது ஒரு காரியம், மத்தேயு 19:20 வாசிங்கள். அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க. இயேசு சொன்னதை இவர் செஞ்சிட்டார். ஆனா செஞ்சிட்டு அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னும் என்னிடத்தில் குறைவு. என்ன ஒரு வார்த்தை! நல்ல கவனமா கேளுங்க. நித்தியம் நம்முடைய நோக்கமா இருக்குமானால் எந்த எண்ணம் எனக்கு வராது தெரியுமா? நான் தேறினவன் என்கிற எண்ணம் வராது. நித்தியம் ஒன்றே நம்முடைய நோக்கம். நான் தேறினவன், நான் இப்போ ஆண்டவர் வந்தாலும் அந்த எண்ணம் வராது. இன்னும் கர்த்தரோடு மோசே முகமுகமாய் பேசின பிறகும் மோசே ஆண்டவர்கிட்ட வச்ச டிமாண்ட் என்ன தெரியுமா? ஆண்டவர், இன்னும் உம்மை அறியணுமே. இது போதாது ஆண்டவரே, இன்னும். அவன் கேட்கிறான், இன்னும் இன்னும் என்னிடத்தில் குறை என்ன? நல்ல நம்ம பூமிக்குரியதுதான் நம்முடைய நோக்கமா இருக்குமானால். அந்த பரிசேயனை பாருங்க, அவன் உபவாசம் பண்ணது, அவன் டைத்து கொடுத்தது எல்லாமே எதுக்கு தெரியுமா? இவனை விட நான் பெர்ஃபெக்ட், இந்த ஒரே காரியத்துக்காக. அதனால அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பெரிய நீதிமான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் சூப்பர், நான் தான் இங்க இருக்கிறதுல நீதிமான். ஏன்னா அவன் செய்யறது எல்லாமே எதுக்கு தெரியுமா? அவனை விட நான் பெஸ்ட். இவனை விட. அவங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாங்க? அவங்க 2 மணிக்கு ஜெபம் பண்ணாங்க. நான் 3 மணிக்கு ஜெபம் பண்றேன் இல்லையா? பாரு. அவங்க எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல 2 வேளை ஃபாஸ்டிங் இருந்தாங்க, நான் 3 வேளை ஃபாஸ்டிங். ஒருத்தங்க சாட்சி தெரியாம சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன 2 வேளை ஃபாஸ்டிங் இருக்க கிருபை செய்தார்னு. 3 வேளை ஃபாஸ்டிங் இருந்தா அவங்க சும்மா இருப்பாங்களா? ஃபாஸ்டர் என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், அதை சொல்லியே ஆகணும். நோக்கம் என்ன? என்னுடைய நோக்கம் நித்தியமானா எனக்குள்ள எந்த எண்ணம் வராது தெரியுமா? நான் தேறினவன். எண்ணம் வராது. பவுல் பாருங்க, 14 நிருபத்தை எழுதினவர், அப்போஸ்தலர்களே அதிகம் பாடுகள் பட்டவர். அப்படிப்பட்ட பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 10வது வசனத்தின் பிற்பகுதியை பாருங்கள். எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. இந்த வேர்டை படிச்சதும் சப்பு நைட்டு நம்ம 2 பாட்டு போட்டதும் அவர் அவ்வளோ நிருபம் எழுதி, அவ்வளோ அடிபட்டு, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிலிருந்து எழுதுறாரு. எனக்கு ஒரே ஒரு ஆசை, எப்படியாவது நான் தகுதி ஆயிரணும் அந்த உயிர் தள்ளுதல்ல. நான் அப்ப நான் எழுதின இவ்வளோ நிருபம் எழுதி வச்சிருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அதனால நான் போயிடுவேன் இல்லை. நித்திய நோக்கமா நம்முடைய குடியிருப்போ. இந்த நோக்கம் இருக்கிறவனுக்கு எந்த எண்ணம் வராது தெரியுமா? நான் தேறினவனுங்கிற எண்ணம் வராது. இன்னும் என்கிட்ட என்ன குறை? இந்த வசனம் எங்க நம்ம எல்லாம் யார் வீட்டுல எல்லாம் கண்ணாடி இருக்கு, முகம் பார்க்கிற கண்ணாடி இருக்கு, கை தூக்க வேண்டாம், எல்லா வீட்லயும் இருக்கு. இப்ப பேக பார்த்தா எல்லார் பேக்லயும் இருக்கும். இப்ப எல்லாரும் இந்த கேமரால போன்ல செல்ஃபி பார்க்கறது எதுக்கு தெரியுமா? செல்வி அழகா இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு. அவன் பார்த்து ஏன் நம்ம கண்ணாடி வாரத்துக்கு ஒருக்கா பார்ப்போமா, மாசத்துக்கு ஒரு வாட்டி பார்ப்போமா? என்ன கோரஸா சொல்றீங்க? எதுக்கு பார்க்கிறோம்? கரெக்டா சொல்றீங்க. அழகெல்லாம் படுத்த முடியாது, இருக்கிறதா.
அதெல்லாம் படுத்த முடியாது. வேற சரிப்படுத்துறது. இப்போ கண்ணாடியை பார்க்குறோம்ல, கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னோன்னு நம்ம சரியாகிடுவோமா? கண்ணாடி என்ன செய்யும்? காட்டும். நம்ம என்ன பண்ணுவோம்? சரி பண்ணுவோம். ஆமாம். ஒரு வாட்டி பார்ப்போமா, ஒவ்வொரு வாட்டியும் பார்ப்போமா? ஏன் தெரியுமா? நம்ம வெளியே போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், மீட்டிங் போகிறோம், இல்லை ஒவ்வொரு வாட்டி பார்ப்போம். இங்கே பாருங்க, முடியே இல்லாத நானே 3 வாட்டி பார்ப்பேன். இதான் பைபிள். இதான் பைபிள். இது காட்டி தரும். நான் என்ன பண்ணணும் தெரியுமா? சரி பண்ண. நான் சரி பண்ணாமல் போனால் என்ன ஆகும்? எனக்கு தெரியும் இங்கே மிஸ்டேக் இருக்கு, நான் அதை சரி பண்ணுவேன். ஏங்க, ஒரு பவுடர் போட்டால் கூட நம்ம அதை சரி பண்ணுறோமே, கொஞ்சம் கூடிட்டுனா கூட சரி பண்ணுறோமே. அது இருக்கட்டும், நான் பவுடர் போட்டது 4 பேருக்கு அப்படியே போகும். இல்லை, சரி பண்ணுறோம்ல. இப்படி கண்ணாடியாக அந்த பைபிளை ஏன் நம்ம இன்னும் வைக்கல? நீங்கள் எப்படி பைபிளை படுத்துறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் சரியாயிட்டு இருப்பீங்க. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12 சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். 13வது வசனம், சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அப்படி நினைச்சிட்டாலே அவுட்டு. ஏன்னா என் ஓட்டம் இன்னும் ஓடி முடிக்க வேண்டி இருக்கிறது, இன்னும் ஓட வேண்டி இருக்கிறது. அவருடைய ஓட்டம் எப்போ முடியுதோ அப்போ சொல்றாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் என்னிடத்தில் நான் இன்னும் எங்க சரியாகணும்? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? வாக்குத்தத்தெல்லாம் வரும்போது கர்த்தர் என்னோடு பேசினார். ஏதாவது சரி பண்ற காரியம் வரும்போது, இது அந்த பச்சை சட்டை போட்டிருந்தாங்கல்ல அந்த பிரதருக்காகவே. சில சொல்லுவாங்க, இன்னைக்கு என் கணவர் வந்திருக்கணும் பாஸ்டர், இன்னைக்கு செய்தியே அவருக்கு தான். கர்த்தர் வந்தவங்களுக்கு பேசுவாரா, வராதவங்களுக்கு பேசுவாரா? அப்ப செய்தி யாருக்கு? ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நம்ம அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். மனம் திரும்புதல் செய்தி வந்தாலே இது வாலிபர்களுக்கான செய்தி. ஆண்டவர் சொல்ற, நீ பிள்ளையா மாறுங்கிறார். நீ பிள்ளைய போல மாறலன்னா பரலோக ராஜ்யத்தில் வரமாட்டேங்கிறார். இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு? இந்த மனநிலையோடு நம்ம நெருங்கணும். இந்த மனநிலையோடு நெருங்கின என்ன ஆகும் தெரியுமா? நம்ம அவருடைய கிருபையை சார்ந்திருப்போம், கிருபையை சார்ந்திருப்போம். ஹல்லேலூயா. தானியேல் சொல்றாரு, ஆண்டவரே எங்க நீதியை நம்பி நாங்க கேட்கல, உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறோம். தானியேல்கிட்ட ஒரு குற்றத்தை சத்துருக்களுக்கு கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி இருந்தும் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் பாவ அறிக்கை இடுகிறான். அந்த தானியேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு மிகவும் பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படிங்கிறார். இந்த உணர்வு நமக்கு கொஞ்சம் பைபிள் ஃபுல்லாக, சிலர் பாருங்க பைபிளில் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு செய்தியில் பைபிளை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது எங்கே இருக்குன்னு. இவங்க நாங்கள் வசனம் கரெக்டாக சொல்கிறோமோன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பாஸ்டர் இன்னைக்கு ரெஃபரன்ஸ் தப்பு. ஆமே, இல்லை, இன்னும் என்கிட்ட என்ன ஆண்டவரே, இன்னும் என்ன ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இன்னும். அதனால தான் தாவீது அருமையான ஒரு ஜெபம் பண்ணுவார் பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று. ஆண்டவர் என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ட் மாதிரி தெரிகிறேன், ஆனால் நீங்கள் தான் பார்க்குறீங்க என்ன, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நீங்கள் பார்த்து நடத்துங்கப்பா. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாய். 18ஆம் சங்கீதத்தில் அப்படிதானே சொல்லுவார், என் கைகளின் சுத்தத்துக்கு என் நீதிக்கு தக்கதாய். போக 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 தான் அவர் சொல்றார், நீதிமான் ஒருவனும் இல்லாததுனால உமது அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். நீங்கள் என்ன ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க. என் உட்காருதல், என் எழுந்திருத்தல், நான் நடக்கிறது, நான் படுக்கிறது, நான் நினைக்கிறதெல்லாம் உமக்குது. இன்னும் இந்த மனநிலையோடு நம்ம வந்துட்டோன்னு வைங்களேன், இன்னொருத்தங்க மேலே எளிதில் கைப்பட மாட்டோம், இன்னொருத்தங்களை ஈஸியாக குற்றவாளியாக தீர்க்க மாட்டோம். நம்முடைய உள்ளம் துடிச்சிட்டு இருக்கும்.
இந்த மனநிலையோடு வந்தா நம் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை தான் எடுத்து போட பார்ப்போம். என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நான் எடுத்து போட பார்த்துட்டேன்னு வைங்களேன், என் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பு எப்படியாவது நீக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய பாரமாகிவிடும். அந்த பாரம் என் சகோதரனை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். அது இல்லாமல் என் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்த்து, ஏ பாரு அவன் கண்ணில் துரும்பு இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது வரைக்கும் என்னால் அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியாது. ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சர்ச்சுக்கு வந்தாச்சு, காணிக்கை கரெக்டாக கொடுக்குறேன், டெய்லி வசனம் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், நான் பெர்ஃபெக்ட். இந்த மனநிலை பவுல் சொல்கிறார், செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என்று பைபிள் ஸ்காலர்ஸால் போற்றப்படுகிற பவுல் சொல்கிறாரு, நான் எப்படியாவது எனக்கு அந்த தகுதி உள்ளவன் ஆகணும். என்ன ஒரு பயபக்தி, என்ன ஒரு அர்ப்பணிப்பு. இந்த உணர்வு, இந்த மனநிலை தேவ பிள்ளைக்கு தேவை. நாலாவதாக இயேசு சொல்லுகிறார், 19:21 வாசிங்கள். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணரா இருக்க விரும்பினாய். அப்ப இங்க பாருங்க, அவன் ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு என்ன தேவையோ அது அவனிடத்தில் இருக்கிறது. ஆனா இப்ப இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. அதாவது இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், அப்படி சொல்லல, நீ பூரண சர்க்குணராக விரும்பினால். யார் பூரண சர்க்குணர்? யாரு? அவர்தான். இப்ப இயேசு எப்படி கொண்டு வராருன்னா, நீ என்ன போல, நீ பிதாவை போல மாறணும்னு விரும்பினால் அப்படிங்கிறார். அதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல லாஸ்ட் பெஞ்சில் இருப்பாங்கல்ல, அவங்கள பாடம் எடுக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? இவன் பாஸ் ஆனாலே போதும். ஆனா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கள பாஸ் ஆனாலும் இல்லை, அவங்க ஃபுல் மார்க் வாங்கணும். இவன் இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறான். லாஸ்ட் பெஞ்சில் இருப்பான்னு நினைச்சவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான். அதனால அவருடைய எதிர்பார்ப்பு என்ன ஆகிறது தெரியுமா? அதிகரிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இந்த வசனத்தை மார்க் 10:21 படிச்சீங்கன்னா தெரியும். மார்க் 10:21 வாசிங்கள். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்றது. யார் நித்தியத்துக்காய் அவரிடத்தில் வராங்களோ அவங்க மேல ஆண்டவர் வைக்கிற அன்பு ஸ்பெஷல் லவ். அவருக்கு எல்லாரையும் பிடிக்கும், ஆனா சிலர் மேல ஒரு விசேஷித்த அன்பை வைப்பார். அந்த அன்பு இப்போ அவருக்கு நிறைய எதிர்பார்ப்பை கொடுக்குது. யார் மேல நமக்கு ரொம்ப அன்பு ஜாஸ்தியோ அவங்க மேல எதிர்பார்ப்பு அதிகமாக வைப்போம். இயேசுவுக்கு பாருங்க, பேதுரு மேல அன்பு ஜாஸ்தி. அதனால அவர் எப்படி கேட்டார் தெரியுமா? இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீ என்ன நேசிக்கிறியான்னு ஃபர்ஸ்டே கேட்க வேண்டியதானே? இல்லை. ஆனால் எதிர்பார்ப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? மகனே, நீ நித்தியத்துக்குள்ள வந்துடுவ, ஆனால் என் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என்னை போல நீ மாறணும், என்னை போல மாறணும். ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன், நீங்கள் கை தூக்க வேண்டாம், நீங்கள் உங்களை கேளுங்க. இந்த பூமியில் வாழும் நாட்களில் எத்தனை பேர் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க விரும்புகிறீர்கள்? என்னை பார்த்து இந்த பூமியில் ஆண்டவர் எவ்வளோ நாள் என்ன வாழ வைக்கிறாரோ, ஒரு நபராவது வந்து உங்ககிட்ட நீங்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவை பார்க்குறேன்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். யோவான் ஸ்நானன் வனாந்திரத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து நீர் தான் கிறிஸ்துவான்னு கேட்குறாங்க பாருங்க, ஜெயிச்சிட்டார். ஏசு என்ன தெரியுமா சொல்லுவார் அவரை பற்றி? ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் இவன் பெரியவன் அப்படிம்பார். நம்மை தேவன் நிருபங்களாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், நீ பூரண சர்க்குணர்னா என்ன தெரியுமாங்க? ஒரு கெட்ட சுபாவம் கிடையாது, ஒரு கெட்ட சுபாவம் கிடையாது. ஆமே, நீ சர்வ வல்லவனாக விரும்பினால், அப்படியெல்லாம் இயேசு கேட்கல, அப்படிலாம் ஆக முடியாது, அது அவர் மட்டும்தான். ஆனா பூரண சர்க்குணராக முடியும். நீ சர்வ வல்லவராக விரும்பினால் அதுவும் அவர் தானங்க. ஆனா நம்ம வரத்துக்கு தானே ஏங்குறோம், கனிக்கு ஏங்க மாட்டேங்கிறோமே. வரம் அவர் தருவது, கனி நாம கொடுப்பது. வரம் இல்லாத மரத்துக்கு கீழே கர்த்தர் கோடாரை வைக்கல, அது அவனவனுக்கு எது பிரயோஜனம் அதை கொடுக்கிறார். ஆனா கனி இல்லாத மரத்துக்கு கீழே தான் கோடாரை வைத்திருக்கிறார். நீ எல்லாம் சூப்பர்பா, ஆனா உன் கேரக்டர்ல இன்னும் மாற்ற வேணும். நீ பூரண சர்க்குண. அண்ட் ஒரு சில கெட்ட சுபாவங்கள் இருக்கிறது,
சில எரிச்சல் இருக்கு, சில பொறாமை இருக்கு, சில கசப்பு இருக்கு. இதெல்லாம் மாறணும் நீ விரும்பினால் அப்படிங்கிறார். அன்பு அதிகரிக்கும் இடத்தில் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். ஆண்டவரை நெருங்க 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 தேவனுடைய அன்பு அதிகரிக்கிறது. அந்த இடத்துல நீ இவர்கள் எல்லாரை பார்க்கலாம் சபையே கிறிஸ்துவை ஏமாற்றாதே. அவர் எதிர்பார்த்து நிற்கிறார். இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். எதுக்கு தட்டுறார் தெரியுமா? இவன் திறப்பா, இவனோடு கூட நாம் போஜனம் பண்ணுவதற்கு இவன் கதவை திறப்பான். அவர் எதிர்பார்க்கிறார். சீஷர்கள் படகில் இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் அப்புறம் போகிறவர் போல. அவர் அப்புறம் போகிறதுக்கு இல்ல, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இவங்க எப்படி என்ன கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா, ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க பார்த்தா ஆவேசம்னு கூப்பிட்டாங்க. ஆவேசம் நான் கூப்பிடுற வா வச்சுக்கிறேன் உனக்கு. பேதுரு கேட்கிறார், நீரே ஆனால் கடல் மேல் நடந்து வர வானார். நேரம் நடந்த பொசுக்குன்னு உள்ள போயிட்டான். இப்போ சொல்ல ஆவேசம் ஒன்று இல்லை, ஆண்டவரே. அவருக்கு தெரியும் நம்மளை எங்க போட்டா கரெக்டா ஆண்டவர்னு கூப்பிடுவோன்னு. சேஃபா இருக்கிறது வரைக்கும் இவர் ஆண்டவரா ஆவேசமா? நீ வா இப்போ சொல்லு ஆவேசம்னு. இப்போ கரெக்டா சொல்றான். சில புயல் அடிச்சாதான் கரெக்டா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமே. எம்மாவூர் சீஷர்கள் அவங்க மாலையில வீட்டுக்கு போகும்போது இயேசு அப்புறம் போகிறவர் போல. எதுக்கு தெரியுமா? அவருடைய ஆசை, இவங்க என்ன கூப்பிடணும், இவங்க எனக்கு. அவர் எதிர்பார்க்கிறாருங்க. அவர் பொன்னையோ பொருளையோ பணத்தை எதிர்பார்க்கல, நம்முடைய உறவை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம், குயவன் கையில் களிமண்ணை போல அவர் எதிர்பார்க்கிறார். ஐந்தாவதாக ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். நல்ல கவனிங்க. அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்போ யார் கையிலும் எதை வச்சிருக்க கூடாது? பணம் சொத்து அப்படிதான் தோணும். ஆனால் அப்படி அல்ல. அப்படின்னா சகையை சொல்லுவார்ல, என் ஆஸ்தியில பாதியை விட்டு ஏழைக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? ஏன் பாதியை வைக்கிற, மீதி ஏன் வச்சிருக்கிற சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? சொல்ல. இங்க அது விஷயம் இல்லை. இவன் சின்ன வயசுலேருந்தே எதன் மேல நாட்டை வைத்திருக்கிறான் தெரியுமா? நித்தியத்துக்கு மேல. ஆனா இவனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகுனதும் இவன் மனசு எங்க இருக்கு தெரியுமா? ஐஸ்வர்யத்து மேல. இதனால அவனுக்கு எது இல்லைன்னா ஒரு நிறைவு இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒன்று இருதயம் இருக்கும். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு நன்மையும் பரத்திலிருந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்மை ஒருபோதும் விக்கிரகமாகிடவே கூடாது. அந்த நன்மை விக்கிரகம் ஆயிட்டுன்னா அது நமக்கு கண்ணி என்ற அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது பொண்ணு பொருளோடு புறப்படுவாங்க. அந்த பொண்ணெல்லாம் கொடுத்தது யாரு? யார் கேட்க சொல்லுவா? கத்த தானே கேட்க சொல்லுவா. அந்த பொண்ணை அவங்க என்னவா மாத்திட்டாங்க தெரியுமா? விக்கிரகா கேட்டாங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, நன்மை. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை என்னை தொடரும்னா எனக்கு பின்னாடி தான். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு அண்டண்டு படி கிடைக்குமே, அந்த நன்மை எனக்கு பின்னாடி தான். நான் ராஜாவா இருக்கும் போது எனக்கு உண்டாகிற நன்மையும் எனக்கு பின்னாடிதான். அப்போ எனக்கு முன்னாடி யாரு? கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நிறைய பேர் பாருங்க, அற்புதத்துக்காக வருவாங்க, அற்புதம் கிடைச்சது இயேசு விட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு சபையில ஜெபித்து அற்புதம் பெற்றவர்கள் மட்டும் சபையை விட்டு போகாம இருந்திருந்தா இன்னைக்கு சபை எழுப்புதல் என்னைக்கே வந்திருக்கும். எல்லாருக்குமே பரலோகத்துக்கு போனோம். ஆனா மனசு எங்க இருக்கு தெரியுமா? இஸ்ரவேலர்களில் அநேகர் வனாந்திரத்தில் அழிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அழிந்தார்கள்? அவர்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள், எகிப்தை விரும்பினார்கள். அப்போஸ்தலர் 7:39 படிக்கும் போது தெரியும், இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. நித்தியத்துக்கு போவதற்கு தடையா இருக்கிறது ஒன்று வேண்டாம் என்கிற மனநிலையில் ஒருத்தன் தொடரும் போது அவன் வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் அவனை தடுக்க முடியாது. ஆபிரகாமை கர்த்தர் எல்லாவற்றையும் விட்டு வா என்று தானே சொன்னார். எல்லாவற்றையும் விட்டு வந்தானே. அந்த ஆபிரகாம் தரித்திரனாவா இருந்தான், அவன் செல்வ சீமானா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அவன் வாழ்க்கையில எதுவுமே அவனை பாதிக்கல. ரீசன் என்ன? அவன் காணப்படாதவைகளை
நோக்கி இருந்தான். இங்கே பாருங்கள், இவன் நித்தியத்தின் மேல நோக்கமா இருந்து வசனத்தை எல்லாம் கை கொண்டும் இவனுடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? துக்கத்தோடே போனான் என்று இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டாச்சு. நான் இந்த வார்த்தையோடு இங்கே செபிக்க விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வசனத்தெல்லாம் கை கொண்டோம். நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. இன்னொரு நபரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாகமா. இந்த நாகமானுக்கு நித்தியத்துக்கு சம்பந்தமே கிடையாது, தேவனுக்கு சம்பந்தமே கிடையாது, வசனத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இவனும் எலிசாவின் இடத்தில் வருகிறான். இந்த வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்தது போல் இவனோ சின்ன வயசுல இருந்து நித்தியம் நித்தியம் பரலோகம்னு வாழ்ந்துட்டு இருந்தவன். நாகமான் கர்த்தருக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் ரெண்டு பேருடைய முடிவை பாருங்க. ஒருவன் கீழ்ப்படுகிறான், யோர்தான்ல 7 தடவை முங்கணும், கீழ்ப்படுகிறான். இன்னொருவனும் துக்கத்தோடு, சின்ன வயசுலேருந்தே கர்த்தருடையவனாய் வாழ்ந்தவனுடைய முடிவு துக்கத்தோடு போகிறான். சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் யாருன்னு தெரியாதவனுக்கு இப்பொழுது முடிவை பாருங்க, அவன் சமாதானத்தோடு போகிறான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வார்த்தைக்கு தங்களை முழுமையாய் ஒருவன் ஒப்பு கொடுக்கிறான், இன்னொருவன் ஒப்பு கொடுக்கவில்லை. அநேக ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பானவர்களாய் காணப்படும் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து அநேகர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். எனவே தான் முந்தினோர் அநேகர், பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர், முந்தினோராயும் இருப்பார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய நோக்கம் மாறுகிறதா? சின்ன வயசுல நான் கரெக்டாக தான் பரலோகம் ஆண்டவர் பரிசுத்தோன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நோக்கம் மாறுதா? இப்போ நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறேனா? இப்போ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல. ஆமேன். வாழ்க்கையில வசதி பெருக ஆரம்பித்ததும் பார்வை மாற ஆரம்பிக்கிறதா? எல்லாம் ரைட்டு தான், இவன்கிட்ட வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரவானா இருக்கிறான். அப்படி இருந்தும் அவன் நிம்மதியா சந்தோஷமா அவன் ஓட்டத்தை முடிக்க முடியல, அவன் துக்கமா போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய இருதயம் இந்த பூமிக்குரியவர்கள் மேல இருந்தது. சபையே, பரிசுத்த ஆவியானவர் இந்த முதல் நாள் மாலை வேளையில நம்மோடு பேசுகிறார். எது உங்கள் பொக்கிஷம்? எது நம்முடைய பொக்கிஷம்? உம்மோடு இருப்பதுதான். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வதற்கு எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்றும். நல்ல கவனிங்க. ஆண்டவரே, உங்க கிட்ட சேருவதற்கு எது தடையோ அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் என்ன எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி நான் போதகர் கையில கொடுக்க விரும்புகிறேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வதற்கு, ஆண்டவரோடு சேருவதற்கு, இந்த மகிமையிலே சேர்வதற்கு, அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு எது தடையோ அதை எனக்கு உணர்த்துங்கப்பா. அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணிவிட எனக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை விரும்புகிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இத்தனை காலம் நான் உம்மை ஆராதித்து விட்டு என் முடிவு துக்கமாயிடக்கூடாதுப்பா, என் முடிவு துக்கமாயிடக்கூடாதுப்பா, என் முடிவு சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோன்
சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும். அவர்கள் சந்தோஷத்தோடு வருவார்கள். ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான்ப்பா. அதுதான் என் முடிவா இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு எது தடையா இருக்கிறதோ அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுங்க, அது எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு இயேசு வேணும். எனக்கு நித்திய ஜீவன் வேணும். எனக்கு பரலோகம் வேணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, அப்பா, உம்மை விட்டு விலக்குகிறவைகளை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் என்ன எனக்கு கிருபை தருவீராக. உம்மை விட்டு என்னை வழிமாற செய்கிறவைகளை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் என்ன எனக்கு கிருபை தருவீராக. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என் முடிவு துக்கத்தோடு இருக்கக்கூடாது. அர்ப்பணிக்கிறோம். நீரே போதும், வேறே வேண்டாம். எந்த நண்பரேசுவே, மண்ணுக்காக அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. ஆமென். வெறும் மண்ணுக்காக. ஓ நீரே போதும், வேறே வேண்டாம். நீரே போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.